அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. இந்த வருடம் குழப்பமே இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் குருபகானந்து பயிற்சி ஆகிறார். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடப்படி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பயிற்சி ஆகிறார். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குருபகான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதில் ஒரு 120 நாட்கள் குருபகான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். மீன ராசி அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த ஓராண்டு காலம் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய சொந்த முயற்சியால் வெற்றி வாய்ப்புகளை பெறப்போகிறீங்க. தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். மீனராசி அன்பர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையாக எடுத்த காரியங்களை சாதிக்க போகிறீங்க. பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் வருகிறது. பணம் காசு இருந்தால் தான் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். நல்ல வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நேராக நம்ம இருந்து நீட்டாக போயிட்டு அப்படி நீட்டாக வரலாம். பணம் காசு செல்வம் தங்க நகை மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு கொடுத்தால்தான் ஒரு மனிதன் செல்வாக்காக வாழ முடியும். பணம் சம்பாதிப்பதற்கு குருபகான் கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் வேலையும் தொழிலும் நன்றாக அமைந்து விட்டால் அதை வியர்வை சிந்தி உழைக்கும் போது பணம் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு குருபகான் அள்ளி அள்ளி கொடுப்பார். மீனராசிக்கு 12வது இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று 7.5 நாட்டு சனியில் விரயச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே கடந்த ஓராண்டு காலமாக, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் பார்வையில் குருபகான் வந்திருக்கும் பொழுது பெரும்பாலான நல்ல விஷயங்கள் மீனராசி என்பதற்கு நடக்கவில்லை. ஏன்னா 2 பாவிகள், ராகு ஒரு பிடி சனி ஒரு பிடின்னு குருபகானை செல்வம் தர முடியாமல், சுப காரியங்கள் நடக்க முடியாமல், பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயராமல் 2 பாவிகள் மத்தியில் குருபகான் மாட்டிக்கிட்டு கண்ணாமலி பிதிங்கிட்டு குருபகானால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி குருபகான் 3ஆம் வீட்டிற்கு செல்கிறார். மீனராசி என்பர்கள் தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். உங்களுடைய சொந்த முயற்சியால், சொந்த உழைப்பால் எடுத்த காரியத்தை வெற்றி மேல் வெற்றியாக பெறப்போகிறீங்க. இது கண்டிப்பாக உறுதி. 3ஆம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் எழுத்துத்துறையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எழுத கணக்கு போட உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அடுத்த ஓராண்டு காலம் கணக்கு வழக்கில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. எந்த அளவு பணம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவு கணக்கு வழக்கில் மீனராசி என்பர்கள் மிக கரெக்டாக இருக்க போகிறீங்க. குருபகான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து 3 வீடுகளை பாரி செய்து அந்த 3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவார். குரு பார்க்க கோடி நன்மையை அந்த 3 வீடுகள் மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது. குருபகானுடைய 5ஆம் பார்வையால் மீனராசிக்கு 7ஆம் வீட்டை பாரி செய்கிறார். மீனராசி அன்பர்கள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு மனஸ்தாபத்தால் பிரிந்தவர்கள், பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், காதலர்களுக்குள் சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த குரு பலன் என்பது குரு பெயர்ச்சியான உடனே ஓரிரு நாளில் குரு பலன் தெரியும். குருபகான் 7ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். பிரிந்த காதலர்கள், பிரிந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேரலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கூட்டாக முயற்சி செய்து கூட்டாளிகளுடன் தொழில், வேலை, வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. உறவினர்களுடன் தொழில் செய்யலாம்.
தொழில் பார்ட்னருடன் நல்ல அந்யோன்ய கணக்கு வழக்கு மேம்பட போகிறது. 7ஆம் இடத்தை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது மீனராசி இல்லத்தரசிகளுக்கு மாமனார் மாமியார் வழியில் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். மாமனார் மாமியார் உங்களுக்கு ஆறுதலாக உறுதுணையாக இருப்பார்கள். 7ஆம் இடத்தை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் மூலம் அமோகமான மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு நிலவப் போகிறது. மீனராசி என்பதற்கு 7ஆம் இடத்தை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது 7ஆம் இடம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது. உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல பெயர் புகழில் உயரப் போகிறாங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரப்போகிறது. திருமணம் நடக்கும். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மீனராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பரிசுகிறார். சகல பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் பிரச்சனை இல்லாமல் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழும் பொழுது தந்தையிடம் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் மீனராசி என்பதற்கு நீங்கும். தந்தையால் உங்களுக்கு ஆதரவு உண்டு. தந்தையுடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகார பணபலம் மீனராசி என்பர்கள் அனுபவிக்கலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11வது வீட்டிற்கு விழுகிறது. தொழில்ஸ்தானாதிபதி 11வது வீட்டை பார்வை செய்யும் பொழுது தொழில் வேலையில் பன்மடங்கு லாபங்கள் எதிர்பாராத பணம் சம்பாதிக்கலாம். மூத்த உடன்பிறப்புகள் அண்ணா அக்கா மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு உண்டு. மீனராசி என்பவருடைய உடன் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். 11வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது 2ஆம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தாமதப்பட்டு கொண்டிருந்த திருமணம் இந்த வருடம் நடக்கும். காலம் கடந்து வயது கடந்து வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 3ஆம் வீட்டிலே குருபகவான் வரும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசியிலே ராகு பகவான் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதத்திற்கு வருவார். அவர் அப்படியே உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் அப்படியே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். நேர் 7ஆம் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் மீனராசி என்பர்கள் கற்பனையில் கோட்டை கட்டி கொண்டிருக்காதீர்கள். மற்றவர்கள் சொல்வதையும் கேளுங்க. பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் கணவராக இருந்தாலும் சரி உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் சொல்வதையும் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய பிரச்சனை என்ன அதற்கு என்ன தீர்வு என்று மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியும். நீங்களே மனக்கோட்டை கட்டிக்கிட்டு நீங்களே மனசில் போட்டு நீங்களே குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை யாரும் தீர்க்க முடியாது. ஜென்ம ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் மனநிலையை குழப்பி கொண்டு தான் இருப்பார். வெளியிலையும் சொல்ல முடியாது வீட்லேயும் சொல்ல முடியாது. தானாகவும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாத ஒரு குழப்பத்தை ராகு பகவான் ஏற்படுத்துவார். பெரும்பாலும் ஜென்ம ராசியிலே ராகு பகவான் வரும்போது பேராசைப்படாதீர்கள். இருப்பதும் விரயத்தில் கொண்டு போய் விட்டுருவார். உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செயல்படுத்துங்க. மீனராசி அன்பர்கள் வெற்றி பெற்று விடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபகவான் அஸ்தங்கமோ வக்கரமோ நீசமோ உங்கள் லக்கணத்திற்கு 12வது வீட்டு அதிபதியாக இருந்தார் என்றால் சிவன் கோயிலில் 9 நவகிரக குருபகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலையில் குரு வரையில் குருபகவானை வழிபடுங்க. உங்களுடைய ஜாதக குருவை குருபகவான் வலுப்படுத்துவார். குருபகவான் என்றாலே எல்லோருக்குமே வழிகாட்டக்கூடியவர். மீனராசி அன்பர்கள் குடும்ப நபர்களுடைய வழிகாட்டுதலின்படி உடன் பிறந்தவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கணவன் மனைவி வழிகாட்டுதலின்படி நீங்கள் இந்த வருடம் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. பெற்றோர்கள் வழிகாட்டுதலை மீனராசி அன்பர்கள் எப்போதும் மறந்து விடாதீர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவர்கள் வழியில் நடக்கும்போது உங்களுக்கு எந்த காலத்திலும் பிரச்சனைகள் வராது.
இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.